Stone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். ஒரு வழக்கில் 11 குற்றச்சாட்டு நிரூபணமாகுது. 30 வருஷம்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? 30 வருஷத்தில் அவனுக்கு எந்த ப்ரிவிலேஜஸும் கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? பெயில் கூட எடுக்க முடியாது. இல்லை, 30 வருஷத்தில் எந்த சலுகையும் கிடையாது. இது ரொம்ப சென்சிட்டிவான ஜட்ஜ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். இது வரைக்கும் உள்ள ஜட்ஜ்மெண்ட்டில் இது மாறுபட்டு பார்க்குறேன். எந்த சலுகைகளும் உனக்கு கிடையாது. ஆனால் செய்யறதுக்கு அட்வொகேட்டே கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? ஐநாவரம் சிறுமி பாலியல் வழக்கு, அதுலேயும் அட்வொகேட் அப்பியர் ஆகலை. பொள்ளாச்சி பாலியல் சம்பவம், அதுலேயும் அட்வொகேட் அப்பியர் ஆகலை. இது அரசாங்கம் வைத்த வழக்கறிஞர். வக்கீல் வைக்கிறதுலாம் உரிமை, சென்சிட்டிவான விஷயம். அதெல்லாம் விளையாட்டு கிடையாது. அந்த அக்கா படித்தாக்கா அதெல்லாம் அதுக்கு தெரியாது. அதெல்லாம் என்ன சட்டம் சொல்லுதோ அதான் செய்ய முடியும். நம்ம விருப்பத்துக்கெல்லாம் பேசக்கூடாது. சினிமாவா நீங்கள் வந்துட்டு இன்னும் அந்த வழக்கில் யாரும் விசாரிக்காமல் இருக்கிறாங்க, யார் அந்த சாரு, இப்படிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா அது கண்டெம்ட், புரியுதா? நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தான் தொடருவாங்க. அதெல்லாம் பேசுனீங்கன்னா அதெல்லாம் பேசக்கூடாது. ஜட்ஜ்மெண்ட் ஆகிடுச்சு. நியாயம் வேணுமா உங்களுக்கு, இல்லை அக்கப்போ ஒரு அரசியல் வேணுமா? பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும். ஒரு வார்த்தையை விட்டோம்னா ஒரு வார்த்தை வேறு மாதிரி வரும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட ஒரு சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த மாணவிக்கு நீதி கேட்டு பல்வேறு அமைப்புகளும் கட்சிகளும் போராடி வந்ததை பார்த்தோம். குறிப்பாக மக்கள் மத்தியிலும் பலத்த கேள்விகளும் பலத்த அதிர்வுகளையும் ஏற்படுத்திய ஒரு சம்பவம்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாதிக்கப்பட்ட ஒரு வழக்கு. இந்த வழக்கில் கைதான ஞானசேகரன் குற்றவாளின்னு கடந்த வாரம் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதன் பிறகு இன்றைக்கு தண்டனை விவரங்கள்லாம் வெளியிடப்பட்டிருக்கு. 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை கொடுத்து தீர்ப்பளித்திருக்கு சென்னை மயிலா நீதிமன்றம். முதலில் இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல விரைந்து விசாரணை மேற்கொண்ட விசாரணை குழு, இந்த 3 அடங்கிய ஐஏஎஸ், அவங்க ஐபிஎஸ் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன், ஆமாம், அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். அடுத்து முதல்ல அரசு வழக்கறிஞர்களுக்கும் தன்னிலை மாறாமல் சாட்சி பிறழாமல் சொன்ன அனைத்து சாட்சிகளுக்கும், இது எல்லாத்தையும் விட அந்த பாப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அந்த பாப்பா அன்றைக்கி சகிச்சு பொறுத்து போயிருந்தா அந்த அயோக்கியம் இன்னும் நிறையா செஞ்சுட்டு இருந்திருப்பான். அந்த பாப்பாவுக்கு நன்றி சொல்லணும். என்னாலும் பரவாயில்ல, என் முகத்திரை கிழிந்தாலும் பரவாயில்லை, உன்னை அடையாளம் காட்டுறேன்டாண்டு நின்று அந்த பாப்பாவுக்கு நன்றி. நீதியரசர்களுக்கு நன்றி சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க மாண்புமிகு நீதியரசர்கள், அவங்க கடமையை செய்கிறாங்கல்ல, நன்றிக்கு அப்பாற்பட்டவர்கள். இருந்தாலும் அவங்களும் அந்த நீதி வழுவாமையோடு அந்த சொன்னது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை தருது. தர்மம் மறுபடியும் வெல்லும், தர்மம் வென்றிருக்கு, அவ்வளோதான். முதல்வர் அவர்கள் இந்த தீர்ப்பை வரவேற்று பேசியிருக்கிறார். நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் எல்லாமே சொல்லப்படுது. அரசு விரைவாக இந்த வழக்கை சீக்கிரமாக குற்றவாளியை கண்டுபிடிச்சு முடிச்சிருக்காங்கன்னு எடுத்துக்காமல் எப்படி பார்க்கணும்? ஆமாம், நிச்சயமாக இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸ். இது ஹைலி சென்சிட்டிவ். தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ரொம்ப சிரத்தை எடுத்துக்கிட்டாங்க. நம்ம மறுக்க இல்லை அதில். என்னோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக நான் எதுவும் சொல்லலை. கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லணும்ல. வழக்கமாக அதுக்கு ஒரு குழு அமைச்சு உடனடியாக வழக்குகளை விசாரித்து காலமாலன்னு சாட்சி ஏற்றி விறுவிறுன்னு கேஸை முடிச்சிட்ருக்காங்கல்ல. ஞானசேகரன் ஒய்யாரமும் சுற்றிக்கிட்டு இல்லையே, ரிமாண்டான டேட்லேருந்து உள்ளே தானே இருக்கான். உள்ளே இருந்து அப்படியே குண்டாசு போட்டாங்க, போட்டு 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 வழக்கம் முடிச்சு இன்றைக்கி கேஸ் க்ளோஸ்டு, முடிஞ்சு போச்சு, ஃபினிஷ், கன்விக்ஷன் ஆகிப்போச்சு. அதனால் நம்ம அதுக்கு நன்றி சொல்லணும்ல. 11 குற்றச்சாட்டுமே மேலே நிரூபணம் ஆகிருக்குல்ல. ஒரு குற்றச்சாட்டு கூட நிரூபணம் ஆகாமல் போகல. ஒரு வழக்கில் 11 குற்றச்சாட்டு நிரூபணம் ஆகுது. 30 வருஷம்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? 30 வருஷத்தில் அவனுக்கு எந்த ப்ரிவிலேஜஸும் கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? பெயில் கூட எடுக்க முடியாது. இல்லை, 30 வருஷத்தில் எந்த சலுகையும் கிடையாது. அப்பீல் போவான், நான் சார் பெயில் கொடுக்க மாட்டாங்க. 30 நாளுக்குள்ளே மேல் அப்பீல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 30 நாளைக்குள்ளே போகலாம், 100 நாள் கூட போகலாம். அதெல்லாம் கண்டவுண்டில் வச்சுக்கலாம்னு வச்சுங்க. ஆனால் பெயில் கிடைக்காது. பிகாஸ் இந்த கன்விக்ஷன் அப்படியே உறுதியாக தான் இருக்கும். ஜட்ஜ்மெண்ட்டு மாறாது. இன்னொரு கோர்ட் உடைக்கிற வரையும் ஜட்ஜ்மெண்ட்டு மாறாது. அதே மாரியே உள்ளே இருந்த காலங்களில் பொது மன்னிப்புனா இப்போ ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல, முதலமைச்சராக இருந்தப்போ ஒரு பொது மன்னிப்பு விட்டாங்க. டிஎம்கே பேரில் ஒரு வாட்டி விட்டாங்க. அது எதுவுமே இவனுக்கு மேட் அவுட் ஆகாது. 10 வருஷம் தண்டனை என்கிட்ட பொது மன்னிப்பில் வெளில வரலாம், அதுவும் மேட் அவுட் ஆகாது. 30 வருஷத்துக்கு நீ முடிச்சாகணும், ஏக காலத்தில் முடிச்சாகணும். லீவு, பரோலு, அம்மா செத்து போச்சு, பொண்ணு கல்யாணம், எதுக்கு வர முடியாது, நீ உள்ளே இருக்க வேண்டியதுதான். இது ரொம்ப சென்சிட்டிவான ஜட்ஜ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். இது வரைக்கும் உள்ள ஜட்ஜ்மெண்ட்டில் இது மாறுபட்டு பார்க்குறேன். எந்த சலுகைகளும் உனக்கு கிடையாது, நீ செய்த வேலை எப்படி. மொத்தம் ஜட்ஜ்மெண்ட்டை மட்டும் வாச்சிடுறேன். 329 விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி நடத்தல் 3 வருடங்கள். 120B சப்ளாஸ் 2 மாணவியை செல்ல விடாமல் சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்துதல், பிடிச்சி இழுக்கிறது. 87 வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தல், 10 வருடம் 10,000 அவதாரம். 127 சப்ளாஸ் 2
உடலில் காயத்தை ஏற்படுத்துதல் 1 வருடம். அது அகற்று காயம், சின்ன கீரலாக இருந்தால் கூட அதுதான் அது. 75 சப்கிளாஸ் 2 விருப்பத்துக்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்தல் 3 வருடம். 76 மாணவியை கடுமையாக தாக்குதல் 7 ஆண்டு. ஃபோர்ஸ் அடிக்கிறது மாக்குன்னு கையால். 64 சப்கிளாஸ் ஐ பாலியல் வன்கொடுமை செய்தல் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை. 301 சப்கிளாஸ் 3 மாணவி கொலை மிரட்டல் விடுத்தல் 7 வருடம் சிறை தண்டனை. அது 301 மாதிரி வச்சுக்கோங்க, இல்லை கொன்றுவேன் அப்படி மிரட்டுறதை கூட வச்சுக்கோங்க. ஃபைனான்சியஸ் பார்ட் இருந்தது முன்னாடி. 238 சப்கிளாஸ் பி பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அழித்தல் 3 ஆண்டுகள் 10,000 ஆதாரம். தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 பிரிவு 66 தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதல் 3 ஆண்டுகள் 25,000 ஆதாரம். தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் 2022 பிரிவு 4 அதில் 4 வருடம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. இது இஸ் அ கிரேட்ஃபுல் ஜட்ஜ்மெண்ட். இது பொது ஆண்டுகள் முடிஞ்சு தான் அடுத்த ஜட்ஜ்மெண்ட் 11 பிரிவுகளுக்கும் சேர்த்து மொத்தமாக வழங்கியிருக்காங்க. ஒன்று தனிச்சு சொன்னேன், பிரித்து சொன்னேன். 30 வருஷம் அதில் ஒரு அஃபென்ஸுக்கு, ரேப்புக்கு ஒன்றுக்கே 30 வருஷம் 30 இயர்ஸ். ஓகே, பாக்கியெல்லாம் பிரித்து சொன்னேன். எல்லாத்தையும் நீ அனுபவிச்சு தான் ஆகணும், கழியாது. 30 வருஷம் முடிஞ்ச பிறகு தான் அடுத்த தண்டனை ஸ்டார்ட் ஆகும். இதில் அதெல்லாம் பயங்கரம். 30 வருஷம் முடியுதில்ல, அதுக்கப்புறம் தான் அடுத்த தண்டனை ஸ்டார்ட் ஆகும். ஜெயிலே வாழ்ந்து ஜெயிலே சுற்றுறோம், அவ்வளோதான். சிறைவாசியாகவே சிறை பறவையாகவே இருந்து போக வேண்டியதான். ரெக்கையை உடச்சி உள்ள வச்சாச்சு. இதுபோக மற்ற கேஸெல்லாம் மற்ற கேட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. திட்டு கேஸ் இருக்குது, வீட்டில் குண்டாஸ்லாம் ஒரு மேலே ஹவுஸ் பிரேக்கிங் பண்ணதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நடக்கும். அதுக்கு தனியாக வாய்தா கூட்டிகிட்டு வருவாங்க, அதுக்கு தண்டனையாக ஆகலாம், அதில் விடுதலையாக ஆகலாம் அந்த வழக்குகளில். பட் இந்த வழக்கு டுடே இஸ் கிளியர்டு. ஞானசேகரன் கான்விக்ட் அக்யூஸ் லைஃப் பிரிசனர். ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞர் வெளியில் பேட்டி கொடுத்துருந்தாரு. அதிலும் குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, மேல்முறையீட்டுக்கு போனால் நிச்சயமாக ஏதாவது உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறார். இதெல்லாம் சாத்தியமா? ஞானசேகருக்கு அட்வொகேட்டே கிடையாது, அது தெரியுமா உங்களுக்கு? ஆனால் இன்னைக்கு அவர் தரப்பு வழக்கறிஞர் அது அவங்க இலவச சட்ட உதவி முகமையில் வச்சவங்க. ஞானசேகருக்கு எந்த அட்வொகேட்டும் அப்பியர் ஆகலை. ஐநாவரம் சிறுமி பாலியல் வழக்கு அதுலேயும் அட்வொகேட் அப்பியர் ஆகலை. பொள்ளாச்சி பாலியல் சமூகம் அதுலேயும் அட்வொகேட் அப்பியர் ஆகலை. இது அரசாங்கம் வைத்த வழக்கறிஞர், அரசாங்கம் வைப்பாங்க. நீங்கள் அட்வொகேட் இல்லைன்னா உங்களை அட்வொகேட் வைப்பாங்க. யாருமே வாதாட வரல அரசாங்கம் வைப்பாங்க. அது உங்களோட உரிமைங்க. அது வக்கீல் வைக்கிறதுலாம் உரிமை, சென்சிட்டிவான விஷயம். அதெல்லாம் விளையாட்டு கிடையாது. அவங்க அப்பீல் அவங்க தரப்பு அப்புறம் கேஸ் சும்மா நடத்தணும்னா சொல்ல முடியும். நான் கேஸ் இப்போ நான் என்னை கவர்மெண்ட் நியமித்தாலும் நான் எப்படி சும்மா நடத்த முடியும் கேஸை? உங்களை விடுதலை பண்ணுறதுக்கு அவ்வளோ நான் மெனக்கடணும்ல. அதுதானே சத்திய பிரமாணம் நான் எடுத்துக்கிட்டது. அதனால அவங்க அப்பீல் போவாங்க. அப்பீல் போய் விடுதலை ஆகுங்கிறதெல்லாம் எனக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லை. ஏன்னா 2009 சரவணபவன் அண்ணாச்சி இருக்கார்ல, அவர் பூந்தமல்லி நீதிமன்றம் 10 வருஷம் தண்டனை கொடுத்துச்சு. கம்முன்னு இருந்தாலும் 2019 வெளில வந்திருப்பார். அப்பீல் போகாமல் கம்முன்னு அமைதியாக இருந்தாலே போதுமானது. இவர் அப்பீல் வந்தார், பானுமதி அம்மாட்ட வந்துச்சு. லைஃபு கொலை இருக்குது, கிட்னாப் இருக்குது, எப்படி 10 வருஷம் கொடுத்தாங்க, லைஃப் கொடுக்குறேன்னுச்சு. ஆமாம், சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க, சுப்ரீம் கோர்ட்டு லைஃப் கன்ஃபார்ம் ஆச்சு. 10 வருஷம் தான். 2019 இவர் ஏற்கனவே பெயிலில் இருந்தது, சிறையில் இருந்தது, விசாரணை பிரச்சனை இருந்தது, நன்னடத்த லீவு இவனு போட்டு கழிச்சு ஒரு 7-8 வருஷம் ஜோதி வழக்கு, ஜீவஜோதி வழக்கில் 7-8 வருஷத்துல வெளில வந்திருக்கலாம். ஆனால் அவர் அவசரப்பட்டார். நம்பிக்கை ஹைகோர்ட்டு போனால் விடுதலை ஆகிடலான்னு. நெவர், ஆக முடியாது. அது இந்த வழக்குலேயும் அப்படி தான், ஆக முடியாது. பொள்ளாச்சியும் அப்படி தான், ஆக முடியாது. நீங்கள் செய்த வேலை எப்படி? சாத்தாங்குளத்தில் இன்றைக்கு வரைக்கும் வெளில வந்துட்டானுங்களா போலீஸ்காரனுங்க? சொல்லுங்கள். 2 கொலை, டபுள் மர்டரும் ஆன் ஸ்பாட் நடக்கலை. காவல் நிலைய மரணம் ஆன் ஸ்பாட் நடக்கலை. ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் தான் இறக்குறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் வெளில வரலையே. காரணம் உன்னோட கேம்பஸ்குள்ளே வச்சு நீ பண்ண அதே தான் அண்ணா யூனிவர்சிட்டி. உன்னோட கேம்பஸ்குள்ளே வச்சு நீ பண்ண அதே தான் பொள்ளாச்சி. உன்னோட கேம்பஸ்குள்ளே வச்சு பண்ணுற, அழைச்சி கொண்டு வச்சு. பொள்ளாச்சியோட அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு படி மேலேங்க நான் பார்க்குறேன், என்னோட பார்வை. எதை வச்சு பொள்ளாச்சி உனக்கு ஒரு மாரல் இருந்துச்சு. லிட்ரலி தப்பு மாரல் இருந்துச்சு. நீ ஒருத்தனோட இசைந்து தான் போனேன் அவங்க பண்ணை விட்டு, கரெக்டா? அங்கே அந்த பொண்ணுங்க தான் நம்பி தானே வந்தோம். ஒரு நாயை நம்பி போனேன், ஒரு நாயை நம்பி போனால் அங்கே 10 நாய் இருந்துச்சு விஷயம். ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படி கிடையாது. ஏங்க வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸுங்க அண்ணா யூனிவர்சிட்டி. அந்த கேம்பஸுக்குள்ளே படிக்கிற பிள்ளைய கை வைக்கிறவனுக்கு எவ்வளோ தைரியம் வேணும்? விளையாட்டு விஷயமானது. அது இசைந்து போணுச்சு, அங்கே அது நடந்துச்சு. அது வேறு, அதை நான் வேறு மாதிரி பார்க்குறேன். இது ரொம்ப ஹெவியாக பார்க்குறது. இவனெல்லாம் விடவே கூடாதுங்க. அந்த நேரத்தில் சிசிடிவி கேமராலாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டால் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? எங்கெங்க அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் அது நம்ம ஆளுநர் தான் கேட்கணும். அவரோட கண்ட்ரோலில் உள்ள காலேஜ் தான். நம்ம என்ன சொல்கிறது? யூனிவர்சிட்டி அவங்க தான் சொல்லணும் அந்த கடை பாதுகாப்பை. மத்திய ரிசர்வ் போலீஸ் நிப்பாட்டிருக்கணும்னு அவ்வளோ பாதுகாப்புக்கு
அண்ணா யூனிவர்சிட்டிக்கு. நீங்கள் என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா இவங்க அரசியலுக்கு அதை பேசிட்டு தர்றாங்களா? தமிழ்நாடு போலீஸை குறை சொல்லிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு. அண்ணா யூனிவர்சிட்டி வந்து மத்திய போலீஸில் நிப்பாட்டி வச்சுருக்கணும். அது கூட ஏங்க எல்லா நாட்டிலேருந்து வந்து படிக்கிறாங்க, இந்தியா பூரா படிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இவ்வளோ பாதுகாப்பு குறைபாடுங்கிறது தப்பு இல்லையா? அது ஹெவியாவில் இருக்கணும். வேறு ஏதாவது உயிர் சேதம் ஏற்பட்டிருந்தா நான் ஒரு வகையில் நன்றி சொல்லுவேன். யாருக்கு? ஞானசேகரனுக்கே நன்றி சொல்கிறேன். இதோட விட்டான ராஸ்கல் கொலைகளை பண்ணியிருந்தா அந்த பொண்ணு உயிரும் போயிருக்குமே. அதுவே எனக்கு ஒரு மன ஆறுதலாக இருக்குன்னு சொல்ல வர்றேன். கொலைகளை பண்ணி தான் என்ன செய்ய முடியும்? நம்மளும் பேசிக்கிட்டு தான் இருந்திருப்போம். ஆனால் ஒரு தோட்டில் பொண்ணு செத்து போயிருக்குமே. அதுதான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இஃப் யூ கேன் நாட் எஸ்கேப் த ரேப் பெட்டர் என்ஜாய் இட் அப்படிம்பாங்க. அந்த பொண்ணு முரண்டு பிடிச்சி வேறு ஏதாவது இல்லாத வேலை பண்ணியிருந்தா அட்டாக்கில் இறங்கியிருந்தாங்கன்னா நான் உயிர் போயிருக்குல்ல. வேறு வழி இல்லை, அந்த இடத்துல சமாளிக்க முடியல, ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதான் இஃப் யூ கேன் நாட் எஸ்கேப் த ரேப், கற்பழிப்பிலேருந்து உங்களால் தப்பிக்க முடியாது என்றால் அந்த இடத்த சமாளிச்சிக்க வேறு வழி இல்லை. ஒரு பழமொழி இது, லத்தீன்லேருந்து இங்கிலீஷில் வந்து இங்கிலீஷில் தமிழில் சொல்கிறேன். அந்த பாப்பாவுக்கு நான் அந்த சமயோஜித புத்தியை பாராட்டுறேன். அதாவது புக்கான இருந்தால் ஆர்ஜிக்கிற மாதிரி இருந்தால் என்ன செய்கிறது? கல்கத்தா ஆர்ஜிக்கிற மருத்துவமனை மோமத்தா டாக்டர் இருக்காங்களே, அதுமாரி ஏதாவது இருந்தாக்க அதில் என்ன நடந்துச்சோ தெரியல. ஆனால் அதுக்கே லைஃப் தான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது, கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். கேபிட்டல் அஃபென்ஸ் இல்லை அது. இங்கே கொலை நடக்கலை நெறியாளர் அண்ணா யூனிவர்சிட்டிலையோ பொள்ளாச்சிலையோ, அது கூட யாரோ ஒருத்தர் பார்த்தேன். அவங்களாம் நல்ல பொலிட்டீஷியன், நல்லா படித்தவங்க, சட்டமே தெரியும் அவங்களுக்கெல்லாம், டாக்டராக வேறு இருந்தவங்க, எம்பிபிஎஸ் முடித்தவங்க. அவங்க சொல்கிறாங்க இதுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணுங்க, எந்தங்க இந்த கொடுத்துருக்கீங்கன்னு. ஆக்ட் அதை சொல்லலையே. தமிழிசை அதுதான் வந்து வலியுறுத்துறாங்க. அந்த அக்காவை தான் சொன்னேன். அந்த அக்கா படித்தாக்கா அதில் அதுக்கு தெரியாது. அதெல்லாம் என்ன சட்டம் சொல்லுதோ அதான் செய்ய முடியும். நம்ம விருப்பத்துக்கெல்லாம் பேசக்கூடாது. சினிமாவா தூக்கு தண்டனை கைதியை விடுதலை பண்ணுறோட தூக்கில் போகிறது சினிமாவா? என்ன அஃபென்ஸ் அதுதான் நீதிபதி பார்ப்பாங்க. நிற்கும் ஆளோ வந்து ஆஜராகும் வழக்கறிஞர்களுக்கோ நீதிபதி முகம் சாய்க்க மாட்டாங்க. வழக்கு என்ன சொல்லுது, வழக்கின் தன்மை என்ன, அதை தான் சீர்தூக்கி பார்க்குறது தான் நீதிமன்றம். அதுதான் மாண்புமிகு நீதியரசர்கள். நீ அதை எடுத்துட்டு தூக்கு தண்டனை கூட அதை கூட ஒருத்தர் சொல்கிறாங்க. இல்லைங்க இதெல்லாம் தண்டனைலாம் இல்லைங்க, கழுத்தை வெட்டி எடுக்கணுங்க, அரபு நாடு மாதிரி. அது மன்னர் ஆட்சி நாடுங்க, அதில் வெட்டலாங்க. இது ஜனநாயக நாடுங்க. குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ குற்றவாளிக்கு அவ்வளோ உரிமை இருக்குது தெரிஞ்சுங்க. வக்கீல் யாருமே வரலன்னா என்ன செய்கிறது? வக்கீல் வச்சு கொடுக்கும், கோர்ட்டு சம்பளம் கொடுக்குது, சும்மா கிடையாது. புரியுதா? அதை தான் நீதிபதி பார்ப்பாங்க. அது தான் நம்ம நீதிபதியை மயிலாடுன்றோம். எனக்கு முன்னாடி நிற்க கடவுளே, தெய்வமே, பார் தெய்வமே, இதெல்லாம் அப்படின்னு எதுக்கு சொல்கிறோம்? அதை விட்டுட்டு இதில் பாலிடிக்ஸ் பேசிக்கிட்டு அதை பேசிக்கிட்டு இதை பேசிக்கிட்டு அதெல்லாம் தப்பு. இது சம்மந்தமாக நீங்கள் கிரிட்டிசிசம் பண்ணுறீங்கன்னா, அதாவது ஜட்ஜ்மெண்ட்டை வேணால் நீங்கள் வந்து எடுத்து பேசலாம். மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் சொல்லியிருக்காரு, ஜட்ஜ்மெண்ட்டை பேசலாம், இன்னும் கடுமையான தண்டனை கொடுத்துருக்கலான்னு பேசலாம். ஆனால் கொடுத்த நீதிபதியோ வேறு யாருமே கிரிட்டிசிசம் பண்ணக்கூடாது. இல்லை, இன்றைக்கி அரசு தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செய்தியாளர் சந்திப்பில் யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வியை வந்து நீங்கள் திரும்ப எழுப்புனீங்க அப்படின்னா அது வந்து நீதிமன்ற அவமதிப்பாகும் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஞானசேகரின் பின்புலத்தில் யாரும் இல்லை அப்படிங்கிற இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்வதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அவங்க சொல்ல வருவது என்ன? அவங்க சொல்ல வர்றது கிளியராக சொல்கிறாங்களே. நீங்கள் வந்துட்டு இன்னும் அந்த வழக்கில் யாரும் விசாரிக்காமல் இருக்கிறாங்க, யார் அந்த சாரு இப்படிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா அது கண்டெம்ட். புரியுதா? நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தான் தொடருவாங்க. அதெல்லாம் பேசுனீங்கன்னா அதெல்லாம் பேசக்கூடாது. ஜட்ஜ்மெண்ட் ஆகிடுச்சு, அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு, கோர்ட்லேயும் வந்து விசாரிக்கிறாங்க. நீதிபதிக்கு என்ன ஒன்றும் தெரியாதா? அவங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்க தெரியாதா? அவங்க விசாரிக்கிறாங்க. விசாரிக்கல அந்த பொண்ணுகிட்ட கேட்கக்குள்ள அந்த பையன் அவனுக்கு ரிங்கு வந்துச்சா, கொஸ்டின் இருக்குங்க, அதில் படிங்க, எடுத்து அவங்கள்ட்ட கொண்டு கொடுங்க, அவங்கள்ட்ட எல்லாம் படிக்கட்டும். அதில் இருக்குது ரிங்கு வந்துச்சா ஃபோனில் அப்படின்னா இல்லை, வரவில்லை. ஃப்ளைட்டு மோடில் இருந்ததுக்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த செல்லை ப்ளஸ் அந்த நேரத்தில் உள்ள கால் ஹிஸ்ட்ரி பூரா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சிம்மோடைய நெட்வொர்க் நிறுவனமே ஃபுல்லாக டோட்டலாகவே எடுத்து கொடுத்துருக்காங்க. உள்ள நீதிமன்றம் பார்க்குது, இதில் எப்படி ஃபேக் பண்ணுறது சொல்லுங்கள்? கோர்ட்டுக்கு தெரியாத விஷயத்தை இவங்களுக்கு தெரிஞ்சிட போது ஜட்ஜ்மெண்ட் ஆகிட்டுங்க. இதுக்கு மேலே யாரை காப்பாற்றுறாங்க? ஒன்றுமே இல்லை. காப்பாற்றுறது என்ன இருக்குது? ஏங்க சுவாதின்னு இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பொண்ணை படுகொலை செய்கிறாங்க. நுங்கம்பாக்கம் ராம்குமார்னு ஒரு பையனை பிடிச்சாங்க. பட் அவன் தானாங்கிறதெல்லாம் தெரியாது. சம்பவ இடத்துல அவனும் இருந்தான், அவனும் தெரித்து ஓடுறான். பயந்து ஓடினானா இல்லை எப்படி ஓடினானோ, பிடிக்கிறீங்க, ஜெயிலில் போடுறீங்க. எதுக்காக வேண்டி நீங்கள் வந்து கரண்ட் சாக்கு வச்சு எப்படி செத்தான் ஜெயிலில்? எப்படி தற்கொலை பண்ணிக்க முடிஞ்சுது? டீப் லைன் எப்படி எட்டும்? ஜெயில் போயிருக்கீங்களா? இந்த மாதிரி ஆகிட்டா இருக்கும், 20 அடி கூட ஆகிட்டு இருக்கும்.
ஏரியெல்லாம் பிடிக்க முடியாது உங்களால். இல்ல, அந்த ஒயரை வந்து படிச்சு இழுத்து சுவிட்ச் ஆன் பண்ணி தான் டிபி ஒயருங்க அது. டிபி ஒயர்னா அப்படி சொல்லி கீழே அது யூஜி போடுறாங்க, அண்டர் கிரவுண்டில் போடுறாங்க பாருங்க, அந்த வோல்டேஜ் உள்ள ஒயர் அது. இந்த ஒயர்லாம் எடுத்து நீங்கள் தொட்டிங்கன்னா ஃபியூஸ் ட்ரிப்பர் இருக்குது பாருங்களா, ட்ரிப்பர் இருக்கா கேமராவுக்கு தெரியாது, ட்ரிப்பர் இருக்குது, அது விழுந்துடும். நீங்கள் சாவலாம் முடியாது வீட்டு கரண்டில். அதெல்லாம் ஒரு காலம் செத்ததெல்லாம். தண்ணி கிண்ணி இந்த வீட்டில் பாத்ரூமில் எதுவும் இன்டெக்ஷன் வந்தால் தான் நீங்கள் சாவிங்க. அதுவுமே ட்ரிப்பர் விழுந்துடும், கரண்ட்டு மிஸ்ஃபயர் ஆனாலே ட்ரிப்பர் விழுந்துடும். அந்தளவுக்கு டெக்னாலஜி உள்ள புழல் ஜெயிலு, ஆசியாவிலே பெரிய ஜெயிலு, அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள ஜெயிலில் எப்படி அவனுக்கு கரண்ட் ஒயர் கிடச்சிது? பதில் இருக்கா? ஏன் அப்படி அவசரமாக அதை இழுத்து மூணிங்களே? எதுக்காக வேண்டி மூணு? யாரை காப்பாற்றுனீங்க? யாரையுமே காப்பாற்றலையே. ஞானசேகர் ஜெயிலில் தானே இருந்தான், விசாரணை அதிகாரி எடுத்து எல்லா விஷயத்தையும் சொல்ல தானே செய்கிறான். யாரை காப்பாற்றணும்? காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்னங்க இருக்குது? ஒரு யோசிக்க வேண்டாமா? நீதிமன்றத்துக்கு போயிட்டு கேஸு, நீதிமன்றம் போய் தண்டனை வழங்குறாங்கங்க. 5 மாதத்தில் எதுக்கு தண்டனை வழங்குறீங்க அவசரமாக? இது என்ன, இது பிரசவமா? டெலிவரி டைம் வச்சு பார்க்குறதுக்கு? அக்யூஸ்டு விசாரணை குழு இருக்குது, நீதிமன்ற அறிக்கை இருக்குது, கேஸை ஸ்பீடி ட்ரையல் போட்டு முடிக்கிறாங்க, முடித்து தண்டனை கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். அதில் என்ன இருக்குது? நியாயம் வேணுமா உங்களுக்கு, இல்லை அக்கப்போ ஒரு அரசியல் வேணுமா? என்னோடய கேள்வி அதுதான். நான் ஒரு வழக்கறிஞராக தீர்ப்பு நன்று பார்க்குறேன், இந்த படிக்கிறேன், உங்கள் நேராக தான் படித்து காமிக்கிறேன். இதில் எந்த இடத்துல தூக்கு தண்டனை கொடுக்க சொல்லியிருக்கு, இல்லை எந்த இடத்துல மாறி இருக்குது, இன்னும் 2 நாள் டைம் கொடுங்க. இல்லை, யார் இந்த சாருங்கிறதுக்கான கேள்வி வந்து நீண்டுகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்கிறாரு. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயமாக பின்னால் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார் அப்படிங்க. கொடநாடு ஸ்டேட்லையா? ஆறுமுகசாமி ஆணையமா? ஸ்டெர்லைட்டா? எதை கண்டுபிடிப்பார்? ஜெயலலிதா டிரைவர்லாம் ஒரே பேட்டர்னில் செத்தாங்களே அதுவா? அது எல்லாமே விபத்துன்னு தானே சொல்கிறாங்க, நியூஸ் எல்லாம் அப்படி தான். கொடநாடுலேயே அப்படி தான் நடந்துச்சா? ஜெயலலிதாவோட கேம்ப் ஆஃபீஸுங்க அது, சிஎமோட கேம்ப் ஆஃபீஸ். கோப்புகளே அங்கே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு வச்சுங்க, ஆனால் அங்கே எடுத்துக்கிட்ட பார்த்தாங்க. என்னோடய வீடு அதை விட்டு பார்க்குறேன் நான். அரசு கோப்புகளை நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதை எடுத்துகிட்டு போனாங்க. என் வீடுன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்டோட இன்னொரு ஆஃபீஸாகவே செயல்பட்டாங்க. ஸ்டெர்லைட்டு, ஆறுமுகசாமி ஆணையம், ஜெயலலிதா எப்படி 75 days அப்பலா ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, எல்லாத்தையும் விசாரிக்கிட்டோம். அவர் பொள்ளாச்சி தண்டனை பத்தாதுன்னு சொல்லட்டோம். பொள்ளாச்சி ஜெயராம பையன்லாம் தப்பிச்சிட்டான், பார் நாகராஜெல்லாம் தப்பிச்சிட்டான்னு சொல்லி தண்டனை வாங்கி கொடுக்கட்டும், சந்தோஷமாக ஏற்றுப்போம். தானே சரியும் கூட. எகுதிலார் குற்றம் போல் தன் குற்றம் பார்க்க தீது முண்டோ மண்ணு உயிருக்கு வள்ளுவன். பேசுறது கூட யோசிச்சு பேசணும். ஒரு வார்த்தையை விட்டோம்னா ஒரு வார்த்தை வேறு மாதிரி வரும். இவன் ஞானசேகர் ஒரு 3rd ரேட் பொறுக்கி, ஓகேயா, தண்டனை கொடுத்தாச்சு. பொள்ளாச்சி உங்கள் முன்னாள் சபாநாயகர், அமைச்சர், இன்றைய எம்எல்ஏ, அவருடைய பையன் எங்க ராஜா கேஸில் எதுக்கு ராஜா அவசரமாக தூக்கி சிபிஐயில் கொடுத்தீங்க? எது கொடுத்தீங்க? விசாரிக்க உங்கள்கிட்ட அன்றைக்கி போலீஸே இல்லையா? முதுகெலும்பு உள்ள போலீஸ் இல்லையா? தெம்பு தரானு உள்ள போலீஸ் இல்லையா? தூக்கி சிபிஐயில் கொடுத்து அப்போ வந்து அப்படியே ரொம்ப அப்படியே இழஞ்சிக்கிட்டு இருந்தாங்க மத்திய சர்க்காரும் இவங்களும். முடிஞ்சது. ஜெயலலிதாவோட சிறுதாவூர் பங்களா நினைச்ச இல்லை, இவங்க ஏன் இந்த வழக்கை வந்து நாங்கள் பொள்ளாச்சி கேஸை சிபிஐக்கு ஒப்படைச்ச மாதிரி நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கை வந்து சிபிஐக்கு ஒப்படைக்கல அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சமீபத்தில் கேட்டிருந்தாங்க. ஒப்படைக்கணும் ஒப்படைக்கக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணக்கூடாது. கவர்மெண்ட்டு விசாரிச்சிருக்கு, விசாரணையில் நம்பிக்கை இல்லைன்னா கோர்ட்டில் போய் டைரக்ஷன் போட்டு மாற்றுங்க. அப்பீல் போகிற வரையும் நீங்கள் 5 மாதமாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வழக்கு விசாரிச்சாங்கல்ல, சிபிஐக்கு போகணும், நீங்கள் கேஸ் போட்டிருக்கலாமே. எதையும் செய்ய மாட்டேறது. சும்மா இது வந்து எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது பேசுகிறது. இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் ஆகக்கூடாது. எரி ரோட்டில் பிடுங்குறதெல்லாம் ஆதாயம்னு சொல்லுவாங்க. வீடு பார்க்கன்னு எரியுமா, எதை வேணுமோ எடுத்துகிட்டு அவன் ஓடிக்கிட்டு இருப்பான். அதுமாரி ஆகிடக்கூடாதுல்ல. வழக்கு தீர்ப்பு நடந்திருக்கு, தண்டனை கொடுத்துருக்கு. இவர் வந்து என்னத்தை கிழிச்சிட போகிறார்? இப்போ வந்து இவர் வந்து தானே கிழிக்கணும், வரணும் இல்லதுக்கு. வந்து இந்த வழக்கில் என்ன செய்ய போகிறாருன்னு கேட்குறாரு. இந்த வழக்கில் வேறு என்ன செய்யணும்? நான் ஒரு 20 வருஷத்துக்குள்ளே வக்கீல் தான், என்னோட மூத்த வழக்கறிஞர்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க. வேறு என்ன செய்யணும்னு சொல்லட்டும். எடப்பாடியே சொல்லட்டும், என்ன செய்யணும்? இதில் தண்டனை கொடுத்துட்டாங்க, வேறு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வேறு யாரை பிடிச்சி உள்ளே போடணும்? சும்மா ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு மேலே அலிகேஷன் வைக்கிறதா சொல்லக்கூடாதுல்ல. அரசியல் பண்ணுங்கள், அலிகேஷன் வைங்க, அதுக்கெல்லாம் வேறு டாபிக் இருக்குது. தீர்ப்பு கொடுத்த பிறகும் அது வந்து தவறானது. இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசியிருக்கணும், இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசியிருக்கணும், கோர்ட்டுக்கு போயிருக்கணும், இந்த விசாரணைக்கு ஸ்டே வாங்கியிருக்கணும். எதுவுமே தெரியாதா ஏடிஎம்கேக்கு? ட்ரையல் நடந்துச்சுல்ல, அது ஹைகோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கியிருக்கணும். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியெல்லாம் கைது பண்ணல, விசாரணை நிப்பாட்டுக்கன்னா ஸ்டே கொடுத்துருக்கு போகுது ஹைகோர்ட்டு. ஸ்டே கொடுத்து டைரக்ஷன் கொடுத்துருக்கோம் ஹைகோர்ட்டு, விசாரிங்கன்னு சொல்லி. மறுபடியும் ஹைகோர்ட்டு ஒரு குழு அமைச்சிருக்கோம். எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா உட்காந்து நிறுத்துமா, எதுவுமே தெரியாமல் தூத்துனா இப்படி. எனக்கு இது ரொம்ப வருத்தமாக இருக்குது. சட்ட ரீதியான புரிதல் இல்லாமல் ஸோ வெறுமனே சேற்றை வாரி பூசுறதுக்காக பேசக்கூடாது. நான் இந்த கட்சிக்கு டிஎம்கேலாம் சப்போர்ட் பண்ணலாம், அவங்கள்ட்ட பேசலை. நான் ஒரு வக்கீல்கிட்ட கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். இதுதான் சரியும் கூட. இல்லை, பலர் சிக்குவார்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, அதை தான் கேட்குறேன் ராஜா. நீங்கள் போயிருக்கணும். எங்கே போயிருக்கணும்? உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும். கொடி வேணும், கட்சி வேணும், காது வேணுட்டு போகிறாருல்ல,
போய் வழக்கு போட்டிருக்கணும். வழக்கு போட்டிருந்தா ஸ்டே கொடுத்துட்டு போயிருப்பாங்க. உண்மை இருந்தாக்க வழக்கில் இப்போ பிரேமா பசி இருக்கணும். சும்மாவெல்லாம் ஸ்டே கொடுக்க மாட்டாங்க. டைம் பாஸுக்கு புரிய ஒரு ஃபைனை போடுறா, அவனுக்கு தூக்கி ஃபைனை போட்டு தூக்கி அடிச்சிருவாங்க. அதுதான் நீங்கள் செஞ்சுருக்கணும். ஏங்க இடி ஜிஆர் சுவாமிநாதன் ஐயா விசாரிக்க சொல்கிறார் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் நீதியரசர். சுப்ரீம் கோர்ட்டு அரசியலமைப்பு சட்டத்தின் எல்லா எல்லைகளையும் இடி மீறி இருக்குதுன்னு சொல்லுது. அப்போ வழக்கு போட்டால் தானே தெரியும். இடி என் வீட்டுக்கு இடி வந்துட்டாலே நான் அக்யூஸ் கிடையாது, முதல்ல தெரிஞ்சுங்க. இங்கே கூட இடி வரலாம், வந்து விசாரிக்கலாம், அதுக்கு ரைட்ஸ் இருக்கு உனக்கு. ஆனால் வந்தோடனே நான் அக்யூஸ்ட் கட்டமைக்கிறது தப்பு இல்லை. ஃபைனலாக ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுதுங்கிற பொறுத்து தான் வந்து அக்யூஸ்டா இல்லையாங்கிறது தெரியும். அந்த பாப்பா கிட்ட கேட்டிருக்காங்க, இவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் விஷயங்களை ஒப்படைக்கப்பட்டிருக்கு, இது எல்லாத்தையும் ஹைகோர்ட்டு கூட தானே கூட முன் வந்து நான் தனியாக ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டில் வச்சு விசாரிச்சுட்டு போயிருப்பாங்களே. போக்சோ நீதிமன்றத்தில் விசாரிக்கிறாங்க. யாரையும் இங்கே யாரும் காப்பாற்றுறதுலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஓகேயா, யாராவது ஒருத்தர் சொன்னாலுமே அது வேறு மாதிரி ஆகிடும். இவ்வளோ விசாரணைகளையும் தாண்டி 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை போட்டு அதை விசாரித்து அந்த வழக்கை கொண்டு வர்றாங்க. இதில் யாரை காப்பாற்ற போகிறாங்க? இதில் என்ன காப்பாற்றுறதுக்கு? ஏங்க எல்லாம் பெரிய பெரிய என்ன சொல்கிறது, இவன் ஒரு இப்போ இந்த பொறுக்கி பசங்க கூட யாராவது பழகுவாங்களா? நானே சொல்கிறேன், நீங்கள் கேள்வியாக வைக்கல. இந்த உள்ளே போனீங்கன்னா நான் எத்தனை மினிஸ்டரோட ஃபோட்டோ எடுத்திருக்கேன். வெளியில் எவ்வளோ பெரிய இந்தியாவிலே மிக முக்கியமான ஒரு நபரோட எல்லாம் நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். நாளைக்கு நான் ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டா அவங்க காரணம்னு சொல்லுவீங்களா? இது எப்படி சரியான வாதமாக இருக்கும்? அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன இருக்குது? இப்போ இங்கே மழைக்கு வந்தாங்க, எல்லா மந்திரிகளும் வந்தாங்க. இங்கே உள்ள அத்தனை பேரும் ஃபோட்டோ எடுத்தாங்க. எடுக்க முடியாதெல்லாம் சொல்ல முடியாது. முன்னாடி ஒரு காலத்துல எல்லாம் ஃபோட்டோகிராஃபர் தனியாக வச்சுருப்பாங்க, ஸ்டில் கிராப்பர். அவங்களுக்கே சம்பளம் 20,000 அப்படி கொடுப்பாங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்கள் அட்ரஸை எழுதி கொடுக்கணும். அந்த கிளை செயலாளர்கிட்டையோ ஒன்றிய செயலாளர்கிட்டையோ மாவட்ட செயலாளர் எழுதி கொடுக்கணும். ஃபோட்டோ மெட்ராஸ் வந்து கழுவி உங்களுக்கு அனுப்புவாங்க ஃபோட்டோவாக. அதுக்கு ஒரு தொகை செலுத்தணும், சந்தா செலுத்தணும், சும்மா உங்களுக்கு ஃபோட்டோ வராது. ஆனால் இப்போ அப்படி இல்லையே. சார் அப்படி இல்லைங்க அப்படிங்கிறான். டட்டாக்குன்னு சிவகுமார் மாதிரி ஃபோனை தான் தட்டி விடணும். குறைந்தபட்ச நாகரிகம் எல்லாமே நீ ஃபோட்டோ எடுக்கிறல்ல, தப்பு தானே அது? நீ அந்த ஃபோட்டோவில் மிஸ்யூஸ் ஆனால் சிவகுமார் மேலே தப்பு சொன்னால் சரியா? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். நான் கூட தான் நடிகர்களோட ஃபோட்டோ எடுத்திருக்கேன், நடிகர்களோடையும் ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன், ப்ரொடியூசரோட ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன். அதுக்காக அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது நான் சொல்லுவீங்களா? என் வீட்டு ஈடி வர சொல்லுவீங்களா? இல்லை அந்த நடிகைக்கு எனக்கு தொடர்புன்னு சொல்லுவீங்களா? இல்லை அந்த நடிகருக்கு நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் நடிகர் தான் பொறுப்புன்னு சொல்லுவீங்களா? நான் செய்கிற அயோக்கியத்தனத்துக்கு நான் தான் பனிஷ்மெண்ட்டு. நீ சும்மாவெல்லாம் பொடிச்சு பிடிச்செல்லாம் பேசக்கூடாது. மழை வெள்ளத்து வந்தப்போ இந்த இடத்துல டீ குடித்தார் முதலமைச்சர், இங்கே வந்தார், நாங்களாம் கூட நின்னோம், எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோ எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னாக்கா உங்கள் மேலே கோவப்படுவாங்க, வருத்தப்படுவாங்கல்ல. பப்ளிக்கில் ஃபோட்டோ எடுக்க முடியாதுன்னு சிவகுமார் தட்டிவிட்டு போய் எல்லோரும் திட்டினீங்களா இல்லையா? குறைந்தபட்ச நாகரிகம் இல்லை, தட்டி விட்றாரு போனான்னு. அவர் செஞ்சது தாங்க சரி. இதோட ஃபோட்டோ எடுத்துக்கலாம், கேட்டு எடுக்கணும். அப்போ மழை வெள்ளத்துக்கு போனப்போ இவர் ஒரு போஸ்ட்டில் பார்த்துக்கிட்டு இருக்காரு, நானும் செய்கிற ஒரு போஸ்ட்டில் நிற்கிறான். கவனிச்சிங்களா? இப்படி கட்டி பிடிச்சி நிற்கிறாங்களா? இல்லை கட்டி பிடிச்சி நின்னா தான் என்ன தான் நிற்கிறேன், ஒன்றா தான் நிற்கிறேன் சிஎம்மோட. தப்பாகிடாத, நாளைக்கு நான் தப்பு பண்ணால் சிஎம் தொடர்புன்னு பேசுவீங்களா? அரசியல் பண்ணுறது வந்து கொஞ்சம் நாகரிகத்தோடு பண்ணுங்கள், குறைந்தபட்ச கண்ணியத்தோடு பண்ணுங்கள். எல்லா விஷயத்துலையும் அரசியல் பண்ணணும்னு நினச்சா எப்படி சொல்லுங்கள்? எல்லா விஷயத்துலையும் பண்ணக்கூடாது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் கொடுக்கணும். நன்றி.